Shami. Anjal. Number five. Hmm. Siapa nama? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. Surah وبشر பேர் சொல்லிக்கணுமா? الذين சூரோட பேரை Jelas ya? சொல்லிக்கணும். வணக்கம். Suratul Baqarah. وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا Bahasa nama itu nah? قالوا bilang saya Bahasa nama? irutan ஆரம்பக்கம் தானே? anya bahkan ஞாபகம். சரி ஓதும். குல்லமா ருசியகு. كلما رزقوا منها புலை من புலை 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 ثمرة புலை 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 ருசியகு அப்படின்னு இல்லாது ஏனிட்டீங்க என்ன மாதிரி ருசியகுல எனக்கு என்ன மாதிரி காணும் ருசி கூறிட்டீங்களே ருசிய கூல வார என்ன மாதிரி ஆ மத்தொண்டு இருக்குது நீ ஒரு மத்து இல்லைன்னு சொன்னா விட போற அதுல மத்தொண்டு இருக்குது என்ன மாதிரி ரொம்ப madu asla மதுல்லா சரி அப்ப அசலத்து நின்னுட்டுறது ரெண்டளவு ரெண்டு அளவு அப்ப அதுக்கு மேல போகக்கூடாது எங்களோட ராகம் எல்லாம் கட்டுப்பாடை வச்சுக்கொள்ளணும் அதுக்குள்ள அதுக்குள்ளதான் அதுக்கு வெளியே போகக்கூடாது சரி ம் كلما رزقوا منها من ثمرة رزقا குலை 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 உள்ள ஓதினா ஓதாத மாதிரி ஓ அலங்குது ஓவா ஆஹா இப்படியா ஓதின இந்த முட்டி மோதல் வீட்டுல வந்திருந்தா அது வீட்டுல ஓதுனீங்கன்னு அர்த்தம் கிளாஸ்ல வந்தா வீட்டுல ஓதலன்னு தான் அர்த்தம் இந்த முட்டி மோதுனீங்களே பேருக்கு அந்த முட்டி மோதல் கிளாஸ்ல வந்த அர்த்தம் வீட்டுல ஓதலன்னு வீட்டுல ஓதக்குள்ள கட்டாயம் இந்த முட்டி மோதல் வந்திக்கோணும் வந்துச்சுதா anti வந்துச்சு கிளாஸ்லயும் வரக்கூடாது ம் திருப்பி திருப்பி كلما رزقوا منها من ثمرة رزقا விலை செமரத்தில் قالوا ஒரு ரா வல்லினம் அடுத்த ரா மெல்லினம் ரெண்டு ரா மிக்கிறது நான் சொல்றது கேக்குது அப்படின்னு ரெண்டு ராவும் அதுலேயே oh, ம். كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا قالوا هذا الذي رزقنا من قبل وأوتوا به ஊத்து அல்ல متشابها ஊத்து வந்தா அந்த அலிப்பை நாங்க நிட்டணும் அலிப்பு பக்கத்துல ஒரு ஹம்சா ஒன்று வச்சு அந்த அலிப்பை நாங்க நிட்டணும் ஊத்து
وأتوا 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 به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون إن الله لا يستحيي أن يضرب مثلا ما பிழை بعض ஐயதுரிபங்கிறது பிழை. يضرب إن الله إن الله لا يستحيي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها فأم فوقها பிழை. فوقها பிழை. எப்படி வரணும்? فما فوقها. إن الله لا يستحيي أن يضرب مثلا ما بعوضة فما ம், فوقها அப்பயும் பிழை வருது. என்ன சாமி இது? பிழை கூடண்டி. بعوضة فما فوقها. إن الله لا يستحيي أن يضرب مثلا أن يضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون கஃபரு. ماذا இந்த காவ மாத்துங்க கே. وأما الذين كفروا கே சவுண்டு மாத்திக்கணும். وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا ம், مثلا ம், ம், ம். அப்படி يضل ஓத முடியாது. அதை பாருங்க, சின்ன மீன் போட்டிக்கிறா. மீன் போட்டா என்ன நிப்பாட்டி வரும் அப்படியா? அப்படியா தெரியும் சாமி? சரி, மீன் போட்டா சேர்த்து வரும் அப்படியா? என்ன தெரியும் மீன் வந்தா? இப்ப அடுத்த இடங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு சுவாதுலாமியா வருது ஒரு இடத்துல, ஜீம் வருது ஒரு இடத்துல, ம், பெரிய தா ஒரு இடத்துல வருது, இடையில வருது. அப்ப அந்த இடத்துல நீங்க நிப்பாட்டி ஓதுறீங்க. மீன் வந்தா என்ன அர்த்தம்? நிப்பாட்டி ஓதுறேன்டா அப்ப ஏன் சேர்த்து ஓதுறீங்க? பிள்ளையே. மீன் வந்தால் ஏனைய இடங்கள் வந்தா கட்டாயம் இல்லை நிப்பாட்டுறது. சேர்த்து மோதலாம், நிப்பாட்டி மோதலாம், நோ இஷ்யூ. பட் மீன் வந்தா கட்டாயமா நிப்பாடும். அல்லது பெரிய பிறகு நாங்கதா மசால யுதில்லு பிஹி ரெண்டையும் ஜாயின் பண்ணவே முடியாத அளவுக்கு பிறகு. ஒதுங்க.
وأما الذين كفروا فيقولون பா ماذا பாண்டு வராது ஆமி பாருங்க. இந்த ப சரி, இந்த சரி, திருப்பி ம் சரி, அம்ம திருப்பி ஆமனுல ம என்று வருது. இப்ப இதே ஸ்டைல தான் இந்த ஃபையும் வரணும். சரிங்களா? அதே மாதிரி இப்ப அம்மல்லதீன கெஃபரு கேஃப வருது. அதே ஸ்டைல இந்த ஏ வரும். ஃபயகூலூன என்ற ஒரே ஸ்டைலுக்கு வரணும். நீங்க பிராக்டிஸ் பண்ண நேரத்துல சரி இது பின்னால கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ணணும். எது வானத்தை நோக்கி உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள், எது கீழ் நோக்கி உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள், கீழ் நோக்கி சரிவாக உச்சரிக்கிற எழுத்துக்கள் எல்லாம் ஒரே வடிவத்துல வருகிறதா, இந்த அவதானம் எங்களோட ஓதல்ல வரணும். அப்பதான் எங்களோட ஓதல் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓதல் ட்ரெக்ல வரும். இப்போ ஃபயலமூன என்ன பிள்ளை என்ன செய்யறோம்? ஃபயலமூன ஃபாவை மேலுக்கு தூக்குறோம், ஏவை பணிக்கிறோம், எல்லாமே பணிக்கிறோம். அப்ப ஃபங்கிற அந்த இடத்துல எப்படி மாறுது? அது வல்லினம் சார்ந்த ஒரு எழுத்தாக மாறுது. அது எங்களோட ஓதுல குழப்பி மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி போயிருக்கு. அது பிள்ளை. நீங்க இன்னும் ரெடி ஆகணும். ரெடி ஆகினது போதாத மாதிரி தான் விளங்குது. வீட்டுல ஓதி பார்த்துட்டு வந்த அப்படியா ஃபேமிலி? ஓ அது போதாது. நீ வெளியால் வீட்டுல ஓதி பார்த்துட்டு வந்து சரி வராது. வீட்டுல கவனமா ஓதி பார்க்கறதான் செய்யணும். எப்படி ஓதலாம், கிளாஸ்ல எப்படி ஓதுனா சரியாகும். ஏன்டா அவங்களுக்கு தாரது எவ்வளோ? மிஞ்சி போனா 2 பக்கம் அவ்வளவுதானே. 10 பக்கம் தான் நீ யோசிக்கணும். ஒரு கவனமா 2 பக்கத்தையும் அந்த அமைப்புக்கு நீங்க ரெடி ஆகணும். ஓதி பார்த்துட்டு வரையில. நீ ஒரு முறை ஓதி பார்த்து ரெடி ஆகலாம், 10 முறை ஓதி பார்த்தும் ரெடி ஆக வேண்டி வரும், 15 முறை ஓதி பார்த்தும் ரெடி ஆக வேண்டி வரும். அது மூளையில தான் நீ இந்த பக்கத்தை திருப்பி போதணுமா? சரி